நம்ம பாட்டுக்கு ஆடுவளை பத்திக்கிட்டு ஆத்தாங்கிற பக்கமா வந்துட்டோம். இப்ப பசி கொடுக்குதே, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கவே இல்லையே. ஆமாம் பத்தியா, எனக்கும் வயிறு கடா முண்டாங்குது. அப்படியே கண்ணு வேற சொக்குது பசி மயக்கத்தில். அப்படியே கொஞ்ச நேரத்தில் மயங்கி எங்கி உளுந்தாலும் உளுந்துருவேன். இந்த ஆடு நல்லா புல்லுவலை ஆத்தங்கிற பக்கம் நல்லா மியாஞ்சி நல்லா வயிறு டொம்முன்னு அடைச்சிக்கிட்டுவேன். இப்போ நமக்கு தான் பசிக்குது, என்ன பண்ணன்னு தெரியல. இனிமேலாம் வீட்ல இருந்து வரும்போதே ஒரு சோத்து வழியில கஞ்சி கிஞ்சியோ சோறு கீரை ஏதாவது அள்ளி போட்டுட்டு வந்துடணும். பொறுக்கு தீனி கிடந்தாலும் கொஞ்சம் கவரில் அள்ளி போட்டுட்டு கொண்டு வந்துட்டு செட்டில் ஆயிடணும். அப்படின்னா நல்லா அழகாக கொறிச்சிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நல்லா காற்று வாங்கிக்கிட்டு நிம்மதியாக கொஞ்ச நேரம் ஆடுவல நியாய விட்டுட்டு அந்த ஆளை படுத்துக்கிடலாம். நல்லா ஜம்முன்னு கிடக்கலாம். இதை பற்றிலாம் நம்ம யோசிக்காமல் விட்டுட்டோம். பாரு, அவர் ஆர்வத்தில் வந்து இப்போ பசியில் கிடக்க. இப்போ என்னதான் பண்ணியது, எனக்கு வயிறு ரொம்ப இறையுது. பசியில் சிறுகுடல் பெருகுடலாம் தின்றும் போல, அந்த அளவுக்கு பசிச்சுட்டு கிடக்கு. சரி, அப்போ இன்னைக்கு நேரமாகவே ஆட்டை பற்றிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். நாளையிலேருந்து கரெக்டாக டியூட்டியை பார்ப்போம். ஆமாம், அப்படிதான் செய்யணும். சரி, இன்னும் கொஞ்ச நேரம் மேயட்டும். மேய்ஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் கட்டி போடுறதுக்கு ஆட்டுகளை கட்டி போட இடம் இருக்கா? எங்கள் வீட்டுக்கு கொண்டு போனோன்னா எங்கள் மாமியார் கத்தோம், இடம் வேற இல்லை. உங்கள் வீட்டு பக்கம் பின்னாடி கொஞ்சம் இடம் கிடக்கும்ல, அங்கே கட்டி போடுவோமா? ஆமாம், எங்கள் வீட்டிலே கட்டி போடுவோம். போகும்போது கொஞ்சம் புல்லு விலையை அறுத்துட்டு போயிடுவோம். வேற அதுகளுக்கு வேற இடையில பசி கொடுத்துட்டுன்னா வேற அதை பட்டினி போட்டமே ஆயிரும். நம்ம பாட்டுக்கு கண்டுக்காம எங்கேயாவது சுவாவர போயிடுவோம். அது பட்டினியில் கிடந்து குவா குவான்னு கத்திட்டு நடக்கும். வேற எல்லாரும் நம்மளை திட்டுவாவ. அதனால புல்லு கொஞ்சம் போகும்போதே அறுத்துட்டு போயிடுவோம். அப்புறம் வீட்டில் கட்டி போட்டுட்டு நாளைக்கா வரும்போது எல்லாத்தையும் சோத்து செடியில எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். சரி சரி, எனக்கு இங்கிட்ட நல்லா தூக்கம் வருது பார்த்துக்க. என்ன விட்டேன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்கிடுவேன். எனக்கும் சுக்க தான் செய்யுது. நல்ல நனல் வேற, நல்ல காத்து அப்படி எதமா இருக்க, நல்லா இருக்கு. பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா, பூங்காற்றே பிடிச்சிருக்கா, பௌர்ணமி வானம் பிடிச்சிருக்கா, பனிக்காற்றே பிடிச்சிருக்கா, சின்ன சின்ன நட்சத்திரம் பிடிச்சிருக்கா, சுற்றி வரும் மின்மினிகள் பிடிச்சிருக்கா, அடிக்கிளியே நீ சொல்லு, வெள்ளி நிலவே நீ சொல்லு. வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருலாம். கழுத எங்கனா இருந்து ஓடி வந்துடுற போது. டேய் சங்கரி, உனக்கு ஏதாவது சத்தம் கேக்கு? எனக்கு எதுவும் கேட்கலையே பாஸ். இல்ல அங்க பாரு, அந்த குந்தாணிவ தான் இவ்வளவு சத்தம் தான் கேட்டிருக்கு. அட நம்ம பார்ட்னரு எக்கோ. இல்ல அவங்கள என்னத்துக்கு கூப்பிடுற? அவங்க நம்மளை விட பெரிய பிச்சைக்காரி வல. பாஸ் சும்மா இருங்க பாஸ், நம்ம பார்ட்னரு கண்டுக்காம போனா எப்படி நல்லாவா இருக்கும்? எக்கோ, அட நம்ம தோஸ்தே, ஓய் எங்க போறிய? சாப்பாடு வாங்கிட்டு மாடு மேய்க்க இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். சும்மா இருல, அவனு எப்ப பார்த்தாலும் நம்ம சுவாத்துக்கு உழவிக்க விடுவேன். அவங்கள்ட்ட போய் சோற வாங்கிட்டு வரேன். இங்க பேரு நீயும் பெரிய பொண்ணு கேட்டியா சோறா? பாஸ் மீன் தான் பாஸ் கை வைப்பாங்க, இதுல எல்லாம் கை வைக்க மாட்டாங்க. இது பழைய சோறு தானே. இவங்க இருக்க திசை தெரிஞ்சாலே நான் அந்த திசை பக்கம் போகாம நான் வேற பக்கமா போயிருவேன். இந்த மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன் உங்ககிட்ட. வில்லங்க முடிச்ச உங்களோட பாஸ். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப தங்கமான மனுஷங்க. அது திருப்பக்கெல்லாம் போனா என்னெல்லாம் சாப்பிட்டியா என்ன ஏதுன்னு எப்படி விசாரிப்பாங்க தெரியுமா? 2000 தங்கமான மனுஷங்க. உங்களுக்கு தங்கமான மனுஷங்களை கண்டாலே பிடிக்காது. ஏது இந்த பிச்சைக்காரிவளா? எதுக்கு இங்கே வந்து கிடக்கலன்னு தெரியல. எவன் தாலியா இருக்கு பாசே. சும்மா இருங்க பாசே, அவங்க டைம் பாஸ் பண்ண வந்திருப்பாங்க நம்மளே மாதிரியா. என்ன சாப்பாடுன்னு கேட்டுட்டு 2 வாய் நம்மளும் வாயில அள்ளி போடுவோம். ஏ சங்கரே, என்ன சாப்பாடு? இங்க கொஞ்சம் கொண்டா பாப்பா. ஏக்கா பழைய சோறுதாம்க்கா. இன்னைக்கு நீ பட்னி தான். எந்தாலையும் போ, நான் போறேன். பாஸ் பாஸ், நம்மளை வேலைக்கு சேர்த்து விட்ட ஆளுவேன். நம்மளை நம்பி யார் வேலை தருவா சொல்லுங்க. இவங்க 2 பேர் தான் பேசி வேலைக்கே சேர்த்து விட்டது. நம்ம அவியல மதிக்காம போனா நல்லா இருக்குமா? நாங்க கூப்பிடுறாங்களா என்னன்னு பார்த்துட்டு வருவோம். சோத்துலலாம் கை வைக்க மாட்டாங்க, பழைய சோறுன்னு சொல்லிட்டோம்ல. சமூகம் பெரிய இடம், நம்ம தட்டுலலாம் கை விடுமா சொல்லுங்க? வாங்க பாஸ். அது ஏதாவது ஆத்துல மீன் பிடிச்சிட்டு நடக்கும்போது ஆத்து மீனுன்னா சரி 2 ஆசைப்பட்டு சுட்டுக்கிட்டு திங்கலாமான்னு வாங்குவாங்க. இதெல்லாம் போய் வாங்குவாங்களா? வாங்க பாஸ். ஏக்கா என்ன இந்த பக்கம்? நீங்களும் எங்களோட மாதிரி ஆடு மாடு மேய்க்க வந்துட்டீங்களா? ஆமாடா, நாங்கள் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வந்துட்டோம். வா வா. சும்மா விளாடாதீங்கக்கா, சும்மா போய் தானே சொல்றீங்க. இல்ல கையில் குச்சி வச்சிருக்கேன் பார்த்தா தெரியலையா? அந்த தண்ணி பக்கத்தில் மியாஞ்சிட்டு கிடக்குவாரு 4 ஆடு. அது எங்க ஆளு ஆடுதான். கொண்டு அந்த கூடைய முத. அப்ப அந்த 4 ஆடும் உங்களோடதா? ஆமா ஆமா, எங்க வீட்டுக்காரங்க இப்பதான் வாங்கி தந்தாங்க. என்ன சாப்பாடுலே? ஏக்கா பழைய சோறுதாம்க்கா. இல்ல சூடா சோறுகறி ஆக்கி கொண்டு வர முடியலால? ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு முன்னாடிலாம் பொங்கிட்டு அடப்பியல்ல, இப்ப பொங்கது இல்லையோ? இல்லக்கா, ஓனரமா நிறைய கஞ்சி கிடக்கு வந்து வாங்கிட்டு போனாங்க. அதனால இன்னைக்கு சுவார் கறி ஒண்ணு நாங்க செய்யல, கஞ்சி வச்சு சாப்பிட்டுக்கிடலாம்னு விட்டுட்டோம். பத்திராளி அக்காக்கு அறிவே இல்லை. நல்லா சூடா வேலை செய்யறதுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்காண்டாமாக்கும். இப்படி கஞ்சியா வச்சு கொடுத்து விடியது ரொம்ப அநியாயம் தான் பண்ணுது அந்த பொம்பளை. நான் சொல்லியம்ல, சொல்லி உனக்கு சூடா சோறு செஞ்சு தர சொல்றேன்.
பரவாயில்லக்கா இருக்கட்டும். நாங்கள் கஞ்சி குடிச்சாலும் நல்லா தான் இருக்கும் இந்த வெயிலுக்கு அதமா. அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிட முடியும். சரிக்கா, நாங்க அப்ப வாரோம். இரு என்னத்துக்கு பறக்கா, கொஞ்சம் இரு வாளியை திறந்து பார்த்துக்கிட்டியே. உள்ள 2-3 வாளி இருக்கல. வாளி டிபன் பாக்ஸ்ல என்னென்னமோ இருக்கு. பருப்பு கறி கூட்டுன்னு அப்படியே பழசு பட்டை இருக்கிறதெல்லாம் வச்சிருப்பாங்க. சரி, அது ஒரு வாளியில கஞ்சி இருக்கும்ல, அது 2 பேருக்கும் போதும்ல. இந்த கஞ்சியை நான் குடிக்கட்டுமா? டேய், இப்ப பருப்பு கூட்டு மாதிரி இருக்க, இது கூட நல்லா தான் இருக்கும் காம்பினேஷன். இல்ல அப்ப நான் இந்த 2ஐயும் எடுத்துக்கிட்டியே. அக்கா, இது எங்க 2 பேருக்குள்ள சாப்பாடு. இன்னொரு வழியில இருக்குல்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்களே. எங்களுக்கு பசிக்குது இன்னைக்கு. நாங்களும் ஆடுவெல்லாம் மேய்க்கிறதுக்கு காலையிலே வந்துட்டோம். இப்போ பசி கொடுக்குது, வயிறு கியாமியாங்குது, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு ஒருபடியா வருது. வீடு போய் சேரணும்ல ஆட்டை பற்றிக்கிட்டு, அதுக்காவது தெம்பு வேணும். அதனால இந்த ஒரு வாளியில் இருக்க கஞ்சியும் கொஞ்சம் பருப்பு கூட்டே எடுத்துக்கிட்டியே. வாளியை கழுவி நான் வேணா அப்புறம் பத்திரலையே கட்ட கொடுத்துட்றேன். நீ ஒரு வாளியில் இருக்கிறதே அந்த இதே எல்லாம் எடுத்து நீங்களும் 2 ஷேர் பண்ணி சாப்பிடுங்க என்ன. ஏக்கா, எப்பயும் மீன்ல தானக்கா கை வைப்ப, இன்னைக்கு என்னக்கா சுவாத்திலேயே கை வச்சுட்ட? இல்ல பசிக்குதுல, ஒரு அக்கா காண்டி இது கூட செய்ய முடியால. நாளைக்கு நீ என் வீட்டு பக்கம் வந்தா நான் உனக்கு சோறு போட மாட்டேன்னா சொல்லு. இன்னைக்கு இந்த அக்காக்கு சோறு போடு, பசிக்குது. சரிக்கா, சாப்பிடுக்கா, நான் வாரேன். இதையாவது காப்பாத்திட்டு போகணும்ல. ஆ சரி சரி, எடுத்துட்டு போ. நீங்க என்ன ஆடு மாடுவே மேய்ச்சிக்கிட்டு இருப்பீங்க அப்படிதானே? நாங்களும் நாளைக்கு வந்துடுவோம் அங்கே ஆட்டை எடுத்துக்கிட்டு. அங்கே உங்க கூட சேர்ந்து மேய்ச்சிட்டு உங்களை கூட சாப்பிட்டு வந்துடலாம்ல. ஏக்கா, நீ வீட்டுல இருந்து அதுக்கு சோறு எடுத்துட்டு வரணும்க்கா. இப்படி எங்களோட சோத்துல கை வைக்க கூடாது. இல்ல இனிமேலாம் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துருவோம். இன்னைக்கு விவரம் புரியாம ஒன்னும் எடுத்துட்டு வராம வந்துட்டோம். அதான் கொஞ்சம் பைசி வயிறு கண்ணெல்லாம் மறைச்சிருச்சு. ஏய், வாழை சீக்கிரம் சங்கர, நேராவது. சரிக்கா, கூட கொடு, நான் போறேன். எடுத்துட்டு படுத்துட்டு போ. பஸ் சீக்கிரம் வாங்க, பஸ் போயிருவோம். என் பேச்ச என்னைக்குன்னா நீ கேக்குறியா? பெரிய பொண்ணு ஓடியா, சாப்பாடு கிடைச்சிருச்சு. கடவுள் நமக்கு படி இழக்கிறதுக்காண்டியே 2 பேரும் அனுப்பிச்சிருக்காங்க. சரி வா, ஆளுக்கு ஒரு 2 வாயை அள்ளி போட்டு போவோம். குடிக்க தண்ணி இல்லையே. குடிக்க இந்த நீத்து தண்ணியை ஆளுக்கு கொஞ்சமா குடிப்போம். அப்புறமா நாங்கள் ஆத்து பக்கத்துல ஊத்த இல்லையே, அதில் கொஞ்சம் தண்ணியை வந்து குடிச்சிட்டு வீடு போய் சேருவோம். அதுவும் சரிதான். சரி, இருந்தா வாரேன். நான் தான் சொன்னேனால இவ்வளவு சோத்துக்கு செத்தவங்கள நம்ம அடிமடியில கை வச்சிருவாளுவேன்னு சொன்னா கேட்டியா? சோத்த கொடு, இது எனக்கு. நீ இன்னைக்கு பட்னி கடை, அப்பதான் உனக்கு அறிவு வரும். பாசு, வயிற்றுல ஈர துண்டை கட்டிட்டு கடலை ஏதி எடுப்பான். என் சாப்பாட்டை இன்னைக்கு பட்னி போட்டாங்கல்ல. ஐயோ பசிக்குதே, நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு நம்ம இங்க இருக்கிறது தெரியுமா? தெரியும்ல அவனுக்கு. இங்கதான் வான்னு சொல்லி மெசேஜ் போட்டு விட்டேன் அந்த கிறுக்கு பையலுக்கு. சரி சரி, வருவான். அன்னைக்கு லீவ் இல்ல, ரொம்ப நேரமா தூங்கி இருப்பான். அதனால பொறுமையா கிளம்பி வருவான். சரி, அவன் வந்ததும் நம்ம எங்கேயாவது கிளம்பி போவோமால சாப்பிடுறதுக்கு. சாப்பிடவா? சாப்பிட வரையில காசு கொண்டு வரணும். ஆமா, காசு நீ இப்ப போடு, அப்புறம் தாரன்ற கதையெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. சும்மா சரையா இருக்குங்களால வேற காசு நந்து தொலைய முண்டாளுவா. இவங்க காசு வேற திருப்பி தருவானா தராண்டானு இவங்க பின்னாலே நான் தெரியல. நம்ம கடன் வாங்கினவே வாங்கலாம். காசுலாம் இருக்குல்ல, ஜெகன் வந்ததை அவன்கிட்டையும் கேட்போம். அந்த இடி உருவா என்னைக்கு தந்தா? கணக்குல வச்சுக்க, அக்கௌண்ட்ல வச்சுக்கம்பா. அவளதான் நம்பி நம்ம போக முடியாது. அவன்கிட்ட இருந்து காசு எடுத்து வை போலான்னு சொல்லி அவன் சரி சொன்னா போலாம். இல்லாட்டினா சும்மா கடை. அங்க ஒரு கடையில ஆஃபர் போட்டிருக்கலாம்ல, அங்க போய் இன்னைக்கு சாப்பிட்டா எது சாப்பிட்டாலும் 99 ரூபா தானா. பர்கரு, பீஸா, ஷவர்மா, கிவர்மான்னு எல்லாம் இருக்குதான். எது சாப்பிட்டாலும் 99 தானா. அப்படியா? அதுங்க வடகுடியில தான்ல ஒரு கடையில. அப்படியா? அப்ப இன்னைக்கு போய் சாப்பிட்டு பார்த்துருவோம். என்னெல்லாம் நடக்குதுங்க? ஆடு மாடெல்லாம் நடக்குதுல. என்ன வரதுக்கு உள்ள நேரமா? வீட்டுல கடைக்கு போக சொல்லிட்டாவல. அது கடைக்கெல்லாம் போயிட்டு சாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆகி போச்சு. வாங்கி கொடுக்காம வெளியே வந்தேன்னு வை, எங்க அம்மா வழக்கு மாதிரி எடுத்துக்கிட்டு தெரு தெருவா தேடி தெரிய ஆரம்பிச்சிருவா. வேற புரட்டி எடுப்பா. தேவையாது. அதான் வாங்கி கொடுத்துட்டே வந்துருவோன்னு வந்தேன். இல்ல கார்த்தி, உன் ஆளு அந்த கடைக்கிட்ட இருக்க ஒரு வீடு, அந்த பிள்ளை நீ சைட் அடிப்பல்ல, அந்த பிள்ளைக்கு என்னல சேர்ல கிளம்பி எங்கேயோ நச்சுன்னு கிளம்பி போயிட்டு இருந்ததுல. அச்சோ, நான் மிஸ் பண்ணிட்டேனே. அது இன்ஸ்டாகிராம்லலாம் இருக்கு. அப்ப இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடும்ல, அதுலதான் பார்க்கணும் நம்மால. பியாதில போவா, எனக்கு தெரியாம அது யாருல? அது சும்மா பாப்பம்ல, அதை வச்சுதான் என் ஆளுன்றான். சதீஷ் போய் சொல்லியா என்னைய விட்டுட்டு ஏதோ ஒரு தனியா படம் ஓட்டி இருக்கீல ரெண்டரா? இல்லல, அடிக்கடி சைக்கிள் எடுத்துக்கிட்டு கடைக்கு அங்கே போவோம்ல, அப்ப அந்த பிள்ளைய பாப்பா அடிக்கடி. அது வெளியே நின்று தலைவாரம் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு நிற்கும். அதுக்கு முடி கொஞ்சம் நாங்க இருக்குமா, அதை பார்த்துட்டு அவனுக்கு அந்த முடி மேல ஒரு கண்ணு. அதான் இன்னைக்கு அது கேரளா சேலை கட்டிக்கிட்டு எங்கேயோ போகுது. அந்த பிள்ளை எங்க போகுது? அது
அந்த பிள்ளை வேற காலேஜ். அங்க ஓணம் செலிப்ரேஷன் என்னமோ தெரியல, அதான் கிளம்பி அழகா போகுது. மற்ற காலேஜ் பிள்ளைகளெல்லாம் நல்லா தான் இருக்கு, நம்ம காலேஜ்ல உள்ளதுதான் ஒன்றும் பார்க்க ஆகல. நம்ம காலேஜ் பிள்ளைலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, நம்ம டிபார்ட்மெண்ட்ல தான் உள்ளது ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லு. அது என்னமா சரிதான், நம்ம ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி நம்ம கிளாஸ்ல இருக்கிறது ஒரு மூஞ்சிகளும் பார்க்க ஆக மாட்டேங்குது. மற்ற கிளாஸ்ல எல்லாம் பார்த்தா அழகழகா இருக்கும் பிள்ளைகள் எல்லாம். போன தடவை ஓணத்துக்கோ நம்ம காலேஜ்ல வச்சாவில ஃபங்க்ஷனு, அது நம்ம கிளாஸ்ல உள்ளது ஒன்றுத்தையும் பார்க்காது. பக்கத்து கிளாஸ் பிள்ளைகள் வேற சீனியர்லாம் கூட சும்மா சூப்பரா நச்சுன்னு இருந்ததுவே. இந்த தடவை அந்த சைட் அடிக்க வாய்ப்பு இல்லாம போச்சு, லீவை விட்டுட்டாங்க. நமக்கு லீவு விட்டது நல்லதுன்னு சந்தோஷப்படுங்களே. அந்த கன்றாவியெல்லாம் யாரு பார்க்குது? இன்னைக்கு பூரா இருக்க வீட்டில் இருக்க ரேஷன் கடை சேலை வியாட்டின்னு ஆவணத்தையும் எடுத்து கட்டிட்டு வந்து நம்ம உயிரை எடுக்குங்க. இதுக்கு எவ்வளவு மேக்கப் போட்டாலும் கேரளா பிள்ளைகள் மாதிரி வருமா? இதுல 10 கோட்டிங் பெயிண்ட வேற மேல அடிச்சுக்கிட்டு வரும். ஐயோ அட பாவம்ல நம்ம பையலுவ பாதி வேற அவ ஆளுவெல்லாம் ஒரே மாதிரி Dress போடறனால வேட்டி சட்டையிலயும் ஓணம் Dressலயும் வந்து மேட்சிங்ல வந்து கலக்குவாங்க. அதெல்லாம் இன்னைக்கு லீவ் விட்டதனால நம்ம காலேஜ்ல அவ்வளவு மிஸ் பண்ணிருக்குமே. எங்க மேச்சி மிக்கி கம்மல் உங்க அப்பாவை கொண்டுட்டு போய் எங்க அம்மை தாண்டி குத்தின்னு ஒரே ஆட்டமா இருக்கும். இன்னைக்கு எல்லாம் போச்சு போ. ஆமால, எதுக்கு ஓணம் கொண்டாடுறோம்னு தெரியாமலே கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஏத்த அப்படிதாம்ல, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிள்ளைக்கு ரொம்ப நாளா அது கேரளா பிள்ளை நினைச்சுக்கிட்டு ஹாப்பி அட்வான்ஸ் ஓணம் தோழின்னு போட்டு விட்டேன். அது ஏன் போல்றா பஹல் எப்படி அனுப்பி விடுது. வள்ளுன்னு நினைச்சுக்கிட்டு வடக்கு கிட்ட போய் நீ ஓணம் செலிப்ரேஷனுக்கு விஷஸ் அனுப்பியிருக்க. ஒரே அசிங்கமா போச்சுல குமார்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு. எனக்கு ஒரு சந்தேகம், கேரளா பிள்ளைகள் ஓணம் கொண்டாடுது, கேரளா சேரி உடுக்குது, சரி நம்ம ஊர்ல இருக்க பிள்ளைகள் எதுக்குல கேரளா சேரி உடுக்குதுவே? அதுவும் மாதிரி நம்மளும் அழகா இருப்போம் நினைச்சிட்டு கட்டுமா இருக்கும், கடைசியில பார்த்தா நம்ம ஊருக்கு உள்ளூர் கிளவி மேயா இருக்கும். அவ்வளவு இன்னைக்கு பூரா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டிபி கிபி எல்லா ஸ்டேட்டஸ்லயும் பூரா கேரளா சேரியா தான் இருக்கும் பேரு. இன்னைக்கு பூரா நெட்டே ஆன் பண்ணப்படாதுன்னு இருக்கேனே நானு. எல்லாம் தன்னை இன்னைக்கு சாய் பல்லவியா நினைச்சுக்கிட்டு அமரன் படத்துல வர்ற மாதிரி ஃபுல்லா அந்த பாட்டு என்னது அது ஏ மின்னலே அப்படின்னு சொல்லி பாட்டை வச்சு ஸ்டேட்டஸ் போடும். அதே பாக்குற கண்டாவி அதை பார்த்து கண்ணுன்னு கெட்டு போகுமேன்னு நான் அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு இருக்கேன். அது ட்ரெண்டிங் முடிஞ்சு போச்சுல, இப்ப அதுக்கு பதிலா பரதேசியான்னு ஒரு சாங் வந்திருக்கு, அதை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு ஒரு ஸ்டேட்டஸா தகதும் தகதும் தான 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 தகதும் தகதும் தான தான தான. நான் ஃபுல்லா பார்த்துட்டேன், அவ்வளோத்துக்கு லைக் ஹார்ட்னு போட்டு ஃபுல்லா ஃபாலோவர்ஸை தட்டி விட்டுட்டேன். அதான் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அடப்பாவி. ஆமல, கடைசியில நம்மள பரதேசி ஆக்கிடுவாளுவ. அதுக்குதான் நான் எது பக்கமும் போகல இன்னைக்கு, இங்க வந்து குப்பரை படுத்துட்டேன். சரி எல்லாம் ஜெகனே, நீ வரதுக்கு முன்னாடி நாங்க பேசிட்டு இருந்தோம். ஒரு கடையில ஆஃபர் போட்டிருக்கானா 99 ரூபாய்க்கு, எது சாப்பிட்டாலும் 99 தானா. போய் சாப்பிட போவோம் வாரியா? காசானா கண்டிப்பா நீ காசு கொண்டு வந்தாதான் போறோம், இல்லாட்டினா போல. ஆமல ஜெகனே, காசு இருந்தா வா, இல்லாட்டினா வராத, நாங்க 2 பேரும் போறோம். என்னடா இப்படி ஒட்டையில என்னைய மட்டும் கழட்டி விட்டு போறியே, இதெல்லாம் நியாயமா? காசு இருந்தா வான்னு தான் சொன்னேன். நீ காசை வச்சுக்கிட்டே இல்லன்னு பஞ்சபாட்டு பாடுவ, உன்னை பத்தி எனக்கு தெரியும். சரில தாரே வாங்கல போவோம். எல்லாம் கார்த்தி அவன் தர்றேன்னு சொல்லிட்டான், அப்ப நம்ம போவோம். சரி அப்ப நீ வீட்டுக்கு போய் துணியை மாத்திட்டு வா, ஜெகன் வண்டி எடுத்துட்டு வருவான், அவன் கூட போயிடலாம் 3 பேரும். எல்லாம் என் வண்டியில பெட்ரோல் இல்ல, நீ வேற சும்மா இரு. நடிக்காதல, எடுத்துட்டு வா வண்டிய. பெட்ரோல் இல்லன்னா போற இடத்துல போட்டுக்கலாம், சீக்கிரம் வா. அப்ப நான் அதை ஃபோன் பண்ணி முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நான் அங்கேயே வெயிட் பண்ணி இருந்திருப்பேன்ல, என்னையால இவ்வளவு தூரம் வர வச்சியே. சரி வா வா, என்ன பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட வந்துருவோமா? இது கூட நல்ல ஐடியா தான். இங்க வேண்டாம்ல, அங்கேயே சாப்பிட்டு வருவோம். சரி அப்ப கிளம்புங்க. டாக்டர் என்ன டாக்டர், எல்லாம் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னியே, இப்ப தனியா கொஞ்சம் பேசணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு விட்டுருக்கியே, என்னாச்சு? அப்ப என் புருஷனுக்கு இன்னும் சரியாவலையா? அது எப்படியோ இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்கதாமா செய்யும் அதோட வீரியம். அதனால தந்திருக்க மாத்திரை மருந்தே சரியாயிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாம கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு நாள் கூட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லியே அதுக்குன்னு அப்படியே விட்டுறாதீங்க. நல்லா சத்தான ஆகாரமா கொடுங்க.
மறுபடியும் குடியை தொட்டுற சொல்லாதீங்க. குடியை தொட்டாரு, அப்புறம் கெட்டாரு. அதுக்கப்புறம் அவரை காப்பாத்தியது ரொம்ப கஷ்டம், பார்த்துக்கிடுங்க. இனிமேலாம் அவரை குடிக்க விட்டுறாதீங்க. அதனால நீங்க கவனமா கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அவரு முன்னாடி நான் சொன்னா அவருக்கு புரியாது. உங்களால தான் அவர் இவ்வளோ தூரம் சரியாகி வந்திருக்கிறாரு. அதான் உங்களை கூப்பிட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன். எதுக்கும் கவனமாக பார்த்துக்கிடுங்க. சரி டாக்டரே, சரி டாக்டரே, கண்டிப்பா பாத்துக்கிட்டீங்க. மாத்திரை மருந்தை கட்டாயம் எடுத்துக்கிடணும். அதான் சரியாயிட்டுன்னு சொன்னாரே, அந்தளவு விட்டுருவோன்னு விட்டுறப்படாது. இப்ப ஏதோ ஊசி போடணும்னு சொல்லிச்சு நர்ஸு. கூட்டிட்டு போயிருக்கு, ஒரு ஊசியை போட்டு கூட்டாரேன்னு சொல்லிட்டு போயிருக்கு. ஆமாம் ஆமாம், அதில் எழுதி விட்டுருந்தேன். அதனால தான் அந்த பிள்ளை ஊசி போடணும்னு இருக்கோம். போட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு அப்புறம் கூட்டிட்டு போங்க. சரி டாக்டரே, நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஒன்றும் இல்லை சரியாயிரும். ஆனால் இது கொஞ்சம் இறுக்கம் பத்துக்கிடுங்க உள்ளே. அதனால் மறுபடியும் நான் சொல்கிறேன், மருந்து மாத்திரை கட்டாயம் சாப்பிடணும், குடியை தொட்டுறப்படாது. அவ்வளோதான் சொல்லிட்டேன் அம்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் டாக்டரே. சரி, அப்ப நான் வரட்டுமா? பீஸ் எல்லாம் அங்க முன்னாடி கட்டிடலாம்ல மெடிக்கல்ல? ஆமாம், அங்கே ரிசப்ஷனில் கட்டிடுங்க. மெடிக்கல் வெளியே இருக்குது, மெடிக்கலில் மருந்து வாங்கிடுங்க. சரி டாக்டரே, அப்ப நான் வாரேன். ஆ போற வழியில மளிகை சாமான், கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கணும். வாங்கிட்டு அந்த மனுஷனை கூட்டிட்டு போக வேண்டியதுதான்.